ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து நிறைய கிரிப்டோ காயின்ஸில் வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன கிரிப்டோ காயின்ஸ், எதுலலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க, அது எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, யூஸ்வலாக கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடிக்கணக்கான முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்களோ ஆறு ஒரு தனி நபரோ ஒரு காயின்ஸ்லாம் வந்து வாங்குகிறாங்க, ஆறு காயின்ஸ்லலாம் என்ட்ராகிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த காயினோட ப்ரைஸ் வந்து நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களாம் வந்து லாஸ்லாம் வந்து ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு கோடிக்கணக்கான முதலீடு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் செக்லாம் வந்து பண்ணி தான் வந்து உள்ளே என்ட்ராவாங்க. அது மட்டும் கிடையாது, கிரிப்டோவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா யாராலும் வந்து ஒரு தனிநபரால் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது. சரியா, இந்தந்த டைம் அன்லாக் ஆகணும்னா அந்தந்த டைம் தான் அன்லாக் ஆகும். அதே மாதிரி டோட்டல் சப்ளை 1 பில்லியன்னா அந்த 1 பில்லியன் தான் இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு காயினுக்குள்ளே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து என்ட்ராகி வாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ அவங்க வாங்கிட்டே வராங்கன்னா அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி பிளாக் ராக், அதே மாதிரி ஸ்லேயர், ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து வாங்கி குமிச்சிட்ருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் பிட்காயின் கொஞ்சம் ஒரு 5000-10,000 டவுன் ஆனால் கூட திரும்ப அப் ஆகிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஹியூஜ் முதலீடு வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் புல் ரனில் எலான் மஸ்க் வந்து ஒரு டோஜி காயினை வந்து ப்ரொமோட் பண்ணார். ஸோ அந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நான்லாம் லட்சக்கணக்கான காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைம்லாம் பைசா கணக்கில் தான் இருந்து 1 பைசா 2 பைசா 5 பைசா அந்த மாதிரிப்பட்ட அந்த ப்ரைஸில் இருந்த காயின்ஸ் தான் கிட்டத்தட்ட $1, அதாவது 5 பைசா 10 பைசான்னு இருந்த காயின் 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சுக்கு வந்து போச்சு. ஸோ அப்போது அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே என்ட்ரான ஒரு பெரிய முதலீடு. அந்த பெரிய முதலீடு வந்து எலான் மஸ்க் சைட்லேருந்து வந்து ப்ரொமோஷனாக ஒரு சைட்லேருந்து வந்து ஒரு உலக பணக்காரர் வந்து ப்ரொமோட் பண்ணனால அத்தனை மடங்கு வந்து அது அப்பாச்சு. சரியா, ஸோ இதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பிட்காயின் ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க, ETF உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியூஜாக உள்ளே வரதுனால மார்க்கெட் வந்து முன்ன மாதிரி பெருசாக டம்ப் ஆகி ஒரே இடத்துல நிற்கிறது இல்லை. அப்படியே டவுன் ஆனாலும் பார்த்திங்கன்னா சடனாக வாங்கி மார்க்கெட்டை வந்து அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க, காயின்ஸை ஹோல்டு பண்ணுறாங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பெரும்பாலும் நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வந்து என்ன அப்படின்னா கிரேஸ்கேல். ஸோ கிரேஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இவங்க வந்து நிறைய கிரிப்டோ காயின்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த காயின்ஸ்லாம் வந்து என்னென்ன காயின்ஸ், அதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய காயின்ஸ்லாம் என்ன, எவ்வளோ ஃபண்ட் வந்து அவங்க புதுசாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்களாம் வந்து புது ப்ராஜெக்ட்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, பழைய ப்ராஜெக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, புது ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் 1-2 தான் சக்ஸஸ் ஆகும். 8 ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக டம்ப் ஆகி போகிறது வாய்ப்புண்டு. ஸோ அதனால தான் புது ப்ராஜெக்ட்லலாம் இவங்க வந்து போடலை, பழைய ப்ராஜெக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஓவரால் ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் வந்து இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இத்தனை கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ அதை தான் மேஜராக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி புது காயின்ஸு புது ப்ராஜெக்டில் நிறைய ப்ராஜெக்ட்லலாம் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. ஸோ இதே மாதிரி தான் பிளாக் ராக், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் தான் வாங்குறாங்க. அதேமாதிரி மிச்சல் ஸ்லேயர், ஸோ அவரும் பார்த்திங்கன்னா பிட்காயின் தான் வாங்குறாரு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காயின்ஸில் மட்டும்தான் முதலீடு வந்து பண்ணுவாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து லோவாக இருந்தாலும் அவங்க முதலீடு பண்ணுற அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ணோம். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டும், கொஞ்சம் ரிஸ்கி காயின்ஸுக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணணும். ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண தெரியாட்டா கிரிப்டோ ஃபீல்டில் சக்ஸஸே ஆக முடியாது. சரியா, சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் இதில் மேஜராக வந்து பார்க்க போகிறது என்னென்னா, கிரேஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லாஸ்ட் 30 டேஸில் நிறைய வந்து ஒரு சில காயின்ஸில் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.75 மில்லியன் காயின் வந்து லாஸ்ட் 30 டேஸில் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அதேமாதிரி லாஸ்ட்டு 7 டேஸில் 286.34K காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லர் ரிப்பிள் காயின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிப்பிள் காயினுக்கு ஒரு காலத்தில் நல்ல ஒரு காம்படிட்டராக இருந்தக்கூடிய காயின், பேங்கிங் பேமெண்ட் சப்போர்ட்டுக்கெலாம் ஒரு காலத்தில் நல்லா வந்து ஃபேமஸாக இருந்து, ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை, பெருசாக டவுன் ஆகி பாட்டம் லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த காயின்ஸை இவங்க வந்து வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் புல் ரனில் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்க்க வேண்டிய காயின் என்னென்னா லிங்க், செயின் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டும் வந்து பார்த்திங்கன்னா 138.30K ஸோ காயின்ஸ் வந்து லாஸ்ட் 30 நாளில் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து சொலோனா காயின் உங்களுக்கு தெரியும், ஹெவி பீக் $3 வரைக்கும் போயிட்டு இப்போ $100 மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 14,000 காயின் வாங்கியிருக்காங்க. அடுத்து லைட் காயின் ரொம்ப நாளாக இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா 44,000 காயின் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேஜராக வந்து எந்தெந்த காயின்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயின்ஸ். ஸோ அந்த 5 காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 காயின் தான். ஸோ இந்த 5 காயின்லேயும் அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டோட்டல் ஹோல்டிங் எத்தனை காயின் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த காயினோட கரண்ட் மதிப்புனா இப்போ உள்ள மதிப்பு. ஸோ இன் ஃபியூச்சரில் இது நல்லா வந்து போகலாம். ஸோ $125 மில்லியன். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு லைட் காயின் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. லைட் காயின் சப்ளையே கிட்டத்தட்ட 84-85 மில்லியன் தான் வரும். ஸோ இதில் 1%-2% கிட்ட இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சொலோனா காயின் $74 மில்லியன் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து லிங்க் வந்து $11 மில்லியன், எக்ஸ்எல்எம் வந்து $9.7 மில்லியன், அடுத்து ஃபில் வந்து $6 மில்லியன். ஸோ இதை தாண்டியும் ஒரு சில காயின்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த காயின்ஸ்லாம் அவங்க வந்து பெருசாக போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணலை. ஒரு சில காயின்ஸ்லாம் அவங்க வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. பேட் காயின்லாம் 41,000 காயின் செல் பண்ணியிருக்காங்க. மனா இதெல்லாம் போன புல் ரனில் பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்து. ஸோ இதெல்லாம் 57,000 காயின் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் போர்ட்ஃபோலியோலாம் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் மேஜராக அவங்க வந்து அப்டேட் பண்ணது என்னென்னா இந்த 5 காயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த 5 காயின்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஓல்டு ப்ராஜெக்ட். சரியா? ஸோ இந்த இதனால தான் அவங்க வந்து கோடிக்கணக்கான பணத்தை வந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெக்னிக்கலாக என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைட் காயின் பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒரு பாட்டம் லெவலில் தான் இருக்குது. இன்னும் வந்து அப்பாக தொடங்கலை. ஆல் டைம் ஹை வந்து $400 மேலே வந்து போயிருக்கு. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $65 தான் இருக்குது. அடுத்து சொலோனா வந்து அப்பா இருக்குது கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட $9 வந்துருக்குல்ல. சரி, ஸோ $10 கீழே வரைக்கும் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் $200 போயிருக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் சொலோனா காயின் வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. இந்த ஏரியா ஒரு பாட்டம் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். இனி பெருசாக கீழே வருமானு தெரியலை. கீழே வந்துன்னா வந்து வாங்குறது நல்லதாக இருக்கும். அடுத்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் பாட்டம், ஒரு அக்குமுலேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் $10 நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஓரளவு பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழே நம்ம வாங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டு. ஆனால் இன்னும் 100% வந்து நம்மளால் வந்து இங்கே கீழே $3 $5 வரும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு தயங்கவே கூடாது, வாங்கி போட்டுருணும், அவ்வளோதான். ஸோ அது பிரேக் அவுட் ஆகி போதான்னு பார்த்து வாங்கலாம். அடுத்து எக்ஸ்எல்எம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய காயின் இன்னும் வந்து அடுத்த ரிவர்சலே வந்து கொடுக்கல. ஸோ இந்த ரிவர்சல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 5 டைம் 10 டைம்ஸ்லாம் வந்து போகலாம். இந்த மாதிரி பாட்டமில் இருக்குது. அடுத்து ஃபில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டமில் இருக்குது. $200 மேலே போனது இப்போ $3 தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது, அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே அதாவது சொலோனா காயினை தவிர மற்ற 4 ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த 4 ப்ராஜெக்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கிரேஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து
ஒரு பெரிய முதலீடு வந்து பண்ணியிருக்காங்கன்னா பெரும்பாலும் அந்த காயின்ஸ் வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஓரளவு டீசெண்டாக வந்து கொடுக்கும். பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் 100 மடங்கு 500 மடங்கு அப்படிலாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய ப்ராஜெக்ட். சரியா, பழைய ப்ராஜெக்ட்னால் ஆல்ரெடி 1-2 புல் ரன்லாம் பார்த்து வந்த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு பெரிய அளவு போகணும்லாம் நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 1-2 காயின் நல்லா வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்பி கொஞ்சம் தைரியமாக பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸில் வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஓன் ரிசர்ச்சில் அதே மாதிரி ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா, ஸோ இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.